ஆர்சிபியின் வெறித்தனமான ஆட்டம். அதுல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா நேத்து மேட்ச்ல ஜித்தேஷ் சர்மாவோட ஆட்டம் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு கேப்டன் ஸ்நாக்குன்னே சொல்லலாம். ஒரு டீமுக்கு கேப்டனா ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்படின்னா சாதாரண ஒரு பிளேயரை கேப்டனா போட மாட்டாங்க. அவர்கிட்ட திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்காட்ட மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய லைஃப் கேரியர்ல இந்த மேட்சை அவர் மறக்கவே மாட்டாரு. ஏன்னா இந்த ரன்னை சேஸ் பண்றதுங்கிறது ஆர்சிபியால முடியாத காரியம். 99% எல்லாரும் முடிவு பண்ண விஷயத்த மாத்தி காட்டியிருக்காரு ஜித்தேஷ். ஓகேங்களா, ஜித்தேஷ் சர்மா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல இவர் பண்ண ரெக்கார்டு இந்த 85 ரன் பாத்தீங்க அப்படின்னா மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டா மாத்தி கொடுத்துட்டாரு. குவாலிஃபயர் 1க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. நேத்து மேட்ச் ரிஷப் பண்டோட பல்டி. ரிஷப் பண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ஃபிட்டா தான் இருக்கேன், நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 117 ரன் அடிச்சிருந்தாரு. அவருடைய ஆட்டம் எல்லாரையும் பயங்கரமா யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய ஆட்டம் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அப்படி அடிச்சிருந்தாலும் 30-40 ரன் அடிப்பாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நேற்று எல்லாரும் எதிர்பார்த்த கோலி பாத்தீங்கன்னா ஒரு 50-57 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் மேட்சை முடிச்சு கொடுப்பாரு, 100 அடிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் 100 அடிக்கிறத விட டீம்ல இருக்க எல்லாரோடைய பங்களிப்போட பாத்தீங்க மேட்ச் வின் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா நேத்து அவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பரா ஆடினாங்க. ஓப்பனிங் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க. அந்த ஓப்பனிங் கரெக்டா யூஸ் பண்ணி ரன் ரேட்டை குறையாம விக்கெட்டை லாஸ் பண்ணாம நல்லா பண்ணாங்க. எல்எஸ்ஜியோட பவுலிங் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்சிபியோட பவுலிங் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. நேற்று பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ரன் மழையா தான் இருந்துச்சு. ஏன்னா விக்கெட் மழையே இல்ல. ரெண்டு பேரும் பவுலிங் ஒஸ்ட். வாழ்த்துக்கள், குவாலிஃபயர் 1க்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஆர்சிபி. அவங்க பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் எதிர்கொள்ள போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.